இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா, நம்ம டே டியூட்டிக்கு மாறியாச்சு. அதனால் டே டியூட்டி கிளம்புனதுனால காலையிலே குளிச்சுட்டு ரெடி ஆகியாச்சு. வாங்க சாப்பிட்டு வந்துடுவோம். சாப்பாடு போய் சாப்பிட்லான்னு போய் பார்த்தா சோறு மட்டும் தான் இருக்குது, குழம்பு இல்லை. அதுக்கப்புறம் தயிர் பாக்கெட் வேணும், வாங்கி அப்படியே தயிர் சாப்பாடாக சாப்பிட்ருவோம் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் வாங்கி எல்லாம் சாப்பிட்டுட்டு மார்னிங் டியூட்டிக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். ட்ரெஸ் சேஞ்சிங்லாம் போட்டுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டை பூட்டணும்ல. நான் வேறு ரூம் மாறினதுனால ரூமை சேஃபாக பூட்டிட்டு அங்கேருந்து நம்ம மாடி படிக்கட்டு வழியாக அப்படியே ஸ்டெப்பில் இறங்கி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஃப்ளோர் நம்ம வீடு பார்த்துருக்குது. அங்கேருந்து வீட்டெல்லாம் பூட்டிட்டு அங்கேருந்து ஸ்டெப்பில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம டியூட்டி கிளம்பணுன்றதுனால அங்கேருந்து நல்லா டிப்டப்பாக தான் கிளம்பியாச்சு மார்னிங் டியூட்டிக்கு. நம்ம தம்பி பார்த்தா வெயில் மழை எல்லாம் பார்த்தாவே நம்ம தம்பிக்கு ஏதோ போத்துறதுக்கு ஒரு போர்வை கூட வாங்கலை. அப்படியே நம்ம தம்பியை கிளப்பிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு ஒரு வழியாக ரோட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா பொறுமையாக தான் போனேன். நம்ம வீட்டு பக்கத்துலேருந்து பக்கம் தான், ஒரு 5 கிலோமீட்டர் தான் நம்ம டியூட்டிக்கு போகிற இடம். அதனால் அங்கே போய்ட்டு வண்டி விட்டுட்டு தான் கிளம்பணும். போகும்போது ரன்னிங்கில் பார்த்தா பைபாஸில் ஃபுல்லாக மண் அடிக்க ஆரம்பிச்சு. அதனால் கூலிங் கிளாஸை மாட்டிட்டு நம்ம தம்பியை மரத்துக்கடியில் நிழலில் சேஃபாக பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நானும் டியூட்டிக்கு கிளம்பிட்டேங்க. அவ்வளோதாங்க, டியூட்டிக்கு காலையிலே கிளம்பியாச்சு. காலையிலேருந்து போனால் வேலையாக தான் இருக்கும், ரொம்ப கடுப்பாக தான் இருக்கும் காலையில் எழுந்திரிச்சி டியூட்டிக்கு போகிறது எல்லாமே. சரி அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்பில் போய் உக்காந்துட்டேன். பஸ்ஸு வேறு இருந்தது. அங்கேருந்து நானும் பஸ் ஏறி கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் யார் யார் மார்னிங் டியூட்டியில் போய் இப்படி கஷ்டப்படணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.